டிஎஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈரான் வெர்சஸ் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம், இது சம்பந்தமான அப்டேட்ஸ் நம்ம பார்ப்போம். என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, என்னென்னோ நடந்து போச்சு. நடந்திருக்கிற விஷயங்கள் எதுவும் வெறும் ஈரானுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் இல்லை. உலகம் முழுக்கவே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விஷயமா அது இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, பொருளாதார ரீதியா மட்டுமல்ல, அரசியல் ரீதியான பலவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய மிகவும் என்ன சொல்ற சீரியஸான சில விஷயங்கள் நடக்க தொடங்கி இருக்கு மத்திய கிழக்குல. என்ன அப்படின்னா, இப்ப இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்துக்காக அமெரிக்கா செய்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு அரபு நாடுகள் சம்மந்தமே இல்லாம பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப ஈரான் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேலையும் அமெரிக்க படைகள் மேலையும் அமெரிக்க நிறுவனங்கள் மத்திய கிழக்குல எங்கெங்க இருக்கோ அது மேலேயும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரானுடைய சில பவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதனால கோபத்துடைய உச்சிக்கே போயிருக்கிற ஈரான் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளுடைய பவர் பிளான்ட்டுகளை நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக இதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஈரானுடைய அந்த தெஹ்ரான் யூனிவர்சிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, அது மேல தாக்குதல் நடத்தி அதை தகர்த்திருக்கிறாங்க. இதனால கோபம் கொண்ட ஈரான், நாங்க மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்கா சார்ந்த எல்லா யூனிவர்சிட்டியையும் தகர்ப்போம் அப்படின்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இதனால மத்திய கிழக்குல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அடுத்த கட்டமா உருவெடுத்திருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பாக்குறோம். இது போக ஹவுத்திகள், ஏமனுடைய ஹவுத்திகள் நாங்க களத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா? அவங்க வந்துட்டாங்க. வந்தவங்க 2 முறை இஸ்ரேல் மேல தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அதை இஸ்ரேல் வெற்றிகரமா முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த தாக்குதலை நாம சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா இந்த முறை அவங்க கிட்டத்தட்ட 3 நிலை தாக்குதல் முறையை கையாளுறாங்க. இந்த 3 வழிகள்ல ஏற்கனவே 2 வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சதுதான். ஒண்ணு, நேரடியா இஸ்ரேலை தாக்குறது. அப்புறம் அந்த செங்கடல் பாபல் மண்டப் வழியா வரக்கூடிய அமெரிக்கா சார்ந்த இஸ்ரேல் சார்ந்த கப்பல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை பண்ணதுதான். ஆனா மூன்றாவதாக இன்னொரு விஷயத்தை அவங்க அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மீது தரைவழி தாக்குதலை தொடங்கினால் மிக நிச்சயமாக நாங்க சவுதி அரேபியாவையும் ஒமானையும் தாக்குவோம். அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளையும் நாங்கள் தாக்குவோம். ஒருவேளை அரபு நாடுகள் இந்த தரைவழி தாக்குதலுக்கு ஒத்துழைச்சது அப்படின்னு சொன்னாக்கா அவர்களையும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் தற்பொழுது இந்த ஹவுத்திகள். இந்த அறிவிப்பு இருக்கு பாருங்களேன், இது உண்மையிலேயே எப்படிப்பட்ட அறிவிப்பு அப்படின்னு சொன்னாக்கா, மிக நிச்சயமா மத்திய கிழக்குல மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அறிவிப்பா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மத்திய கிழக்கு முழுக்கவே தற்பொழுது ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. மேலோட்டமா இப்பவும் பார்த்தோம்னாக்கா நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள் நிலைமை ரொம்பவும் தீவிரமடைந்து வருகிறது. இந்த ஹவுத்திகள் காரணமாக, அப்புறம் இந்த ஈரானுடைய தாக்குதல் காரணமாக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த ஹவுத்திகளுடைய இந்த செயல்பாடுகள் தற்பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சவுதி அரேபியாவுடைய எல்லை இருக்கு பாருங்க, அந்த எல்லையிலையும் தற்பொழுது ஹவுத்திகள் போருக்கு தயாராகிட்டு வர்றாங்க. எதுக்கும் இருக்கட்டும், நம்ம தயார் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இடத்துல சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. தவிர ஒருவேளை அந்த செங்கடலுக்குள்ள வரக்கூடிய கப்பல்களை இந்த ஹவுத்திகள் முழுமையாக தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இங்க ஏற்படும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கிறோம். ஏற்கனவே ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ல ஈரான் கப்பல்களை தடுத்து வச்சிருந்ததுடைய விளைவு, ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட்ல 17% எண்ணெய் தான் உலக நாடுகளுக்கு போய்கிட்டு இருந்தது. அந்த கேஸ் தான் உலக நாடுகளுக்கு போய்கிட்டு இருந்தது. ஆனா அதுக்கே இன்னைக்கு உலகம் ரொம்ப பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்தியா மாதிரியான நாடுகள்ல சிலிண்டர் தட்டுப்பாடு, பங்களாதேஷ்ல சிலிண்டரை தாண்டி பெட்ரோலுமே தட்டுப்பாடு, பிலிப்பைன்ஸ்ல அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியால பெட்ரோல் ஒரு நாளைக்கு 2 வீலருக்கு இவ்வளவுதான் போடணும், அதே மாதிரி இந்த 4 வீலருக்கு இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு ஒரு அளவுகோல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியால அந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா காத்து வாங்குது யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை ரொம்பவும் கைமீறி போய்கிட்டு இருக்கு. வெறும் 17% இருந்து 20% வரைக்கும் நாம பயன்பெறக்கூடிய இந்த ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியாக வரக்கூடிய கப்பல்களை தடுத்ததுனால மட்டும் இப்ப ஹவுத்திகள் அந்த செங்கடல் வழியா வரக்கூடிய கப்பல்கள், குறிப்பா அந்த பாபல் மண்டபத்தில் நம்ம தடுப்போம் அப்படின்னு சொன்னா அது உலகத்தையே தலைகீழா புரட்டி போட்டுடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாபல் மண்டப் வழியாகத்தான் சவுதி அரேபியாவுடைய எண்ணெயும் வந்தாகணும்.
பார்க்கணும். சவுதி அரேபியா இது வரைக்கும் இந்த எண்ணெய் ஏற்றுமதியில பாதிப்புக்கு உள்ளாகல. காரணம் என்னன்னா, சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க ஹார்முஸ் ஸ்ட்ரைட் வழியா வந்துட்டு அவங்க எண்ணெய் வர்த்தகத்தை வச்சுக்கொள்ளல. அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட் இருக்கு பாருங்க, அது வழியாவும் அவங்களுடைய எல்லை இருந்தாலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் மற்ற பொருட்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியையும் சவுதியை பொறுத்த வரைக்கும் அந்த செங்கடல் வழியாகத்தான் அவங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தரைவழி தாக்குதலோ அல்லது ஈரான் மீதான மிகப்பெரிய தாக்குதலையோ தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அமெரிக்கா செஞ்சது அப்படின்னா, களத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஹவுத்திகள் மிக நிச்சயமாக பாபல் மண்டபத்தில் வரக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த கப்பல்களையும் அமெரிக்காவுக்கு இந்த போரில் ஒத்துழைக்கும் நாடுகளுடைய கப்பல்களையும் தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக இந்த உலகத்தையே ஒட்டுமொத்தம் புரட்டி போடக்கூடிய அளவிற்கு கூட நிலைமை கைமீறி போகும் அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்ப ஹவுத்திகள் கடைபிடிக்கக்கூடிய இந்த வழிமுறை மிக நிச்சயமாக எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்தது அவங்க தரைவழி தாக்குதல அமெரிக்கா ஈரான் மேல துவங்குச்சு அப்படின்னா நாங்களும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தாக்குங்கிறது மிக நிச்சயமாக அந்த பிராந்திய யுத்தத்துக்கு அது அழைத்து செல்லும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹவுத்திகளும் அரபு பேசக்கூடியவர்கள், அதாவது ஈரானை சேர்ந்தவர்கள் பார்சி மொழி நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரானை சேர்ந்தவர்கள் பார்சி மொழி பேசக்கூடியவங்க, அதே சமயம் ஏமனை சேர்ந்தவர்கள் அரபு பேசக்கூடிய ஹவுத்திகள். அப்ப இவங்க அவங்களோட தாக்குதலை நடத்தினாங்க, ஒருவேளை சவுதியோடைய தாக்குதல் நடத்தினாங்க, இல்ல அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடு அவங்க வந்து நேரடியான ஒரு யுத்தத்துல இறங்கினாங்க அப்படின்னா அவர்கள் மிக நிச்சயமாக ஊடுருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதையும் அவங்க அரசல் புரசலா சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். அப்ப சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள இந்த மத்திய கிழக்கு தீவிரமாக நுழைகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவ்வளவு தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. பஹ்ரைன் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நாங்க வந்து தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம், எங்களுடைய இராணுவம் வந்து ஈரானை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது, ஒருவேளை ஈரான் எங்களுடைய நாட்டிற்குள் நுழைந்தது அப்படின்னா நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் இராணுவம் மிகவும் பலகீனமானது. எந்த அளவுக்கு பலகீனமான இராணுவம் பஹ்ரைனுடைய இராணுவம் அப்படின்னா, உண்மையில மனதளவுல ஈரானுடைய இராணுவத்தை எதிர்ப்பதற்கு பஹ்ரைன் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணிக்கையும் குறைவு. அவர்கள்கிட்ட நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம், அரபு நாடுகள்ல சொந்த தொழில்நுட்பம் இல்லாததுனால எல்லாமே வாங்கி வச்ச ஆயுதங்கள்ன்றதுனால அவங்க கிட்ட அந்த நெஞ்சுரம் வந்து கம்மியா இருக்கு. தவிர இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, பஹ்ரைன் நாட்டு மன்னர் அவர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வழியை கூட அவர் வந்து தயார் பண்ணி தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. காரணம் என்ன அப்படின்னா, போர் துவங்குச்சு அப்படின்னா பஹ்ரைன் வந்து ஒரு சின்ன நாடுங்கிறதுனால எளிதான முறையில அது டக்குன்னு வந்து ஈரான் கையில மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால. யுஏஇ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யுஏஇயை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஈரானை மிக நிச்சயமா இந்த போர் மூலியமா வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுல. ஈரான் விஷயத்துல அமெரிக்காவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை சவுதியை விடவும் அதிகமாக கொடுக்கறது யார் அப்படின்னா யுஏஇ தான். அதிகமாக பணமும் கொடுக்குறாங்க, தங்களுடைய நாட்டுல அவங்க இடமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன இப்போ முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஈரான் இருந்தாங்க அப்படின்னா மிக நிச்சயமா எதிர்காலத்துல கூட நமக்கு வந்து வர்த்தகத்துல மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஈரான் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் ஹார்முஸ் ஸ்ட்ரைட்ல அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை துடைத்து எறிவதற்கு யுஏஇ தயாராக இருக்கிறது. அப்ப இதை புரிஞ்சு கொண்ட ஈரான் மிகப்பெரிய அளவுல யுஏஇ தாக்கிக்கிட்டே இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அந்த அரபு நாடுகள்லயே அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறது யுஏஇ தான். ஆனா தரைவழி தாக்குதலை அவர்கள் தொடங்கினாங்க, அமெரிக்கா தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ஈரானுடைய முதல் இலக்கு மிக நிச்சயமா யுஏஇ தான் இருக்கும். நாங்க வந்து உள்ள போயிருவோம் அப்படின்னு அவங்க வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். தரைப்படை தாக்குதலுக்காக வீரர்கள் வந்து யுஏஇக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வந்த சில பேரை வந்து ஈரான் ராணுவம் தாக்கி அழிச்சிருக்கு, அதுவும் யுஏஇக்கு உள்ளேயே. அப்படி தாக்கி அழிக்கும் பொழுது அந்த உயிர் சேதம் மிக கடுமையா இருக்கு, மிக அதிகம். ஈரானுடைய IRGC என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தாக்கி அழிச்ச ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை 400 to 500 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு உயிரிழப்பை கூட அமெரிக்கா இது வரைக்கும் அறிவிக்கல அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அங்க வெள்ளை மாளிகை மிக கடுமையான ஒரு தடையை வந்து விதிச்சிருக்காங்க. இது பத்தின விஷயங்கள் பத்திரிகைகள் வெளியிடக்கூடாது அப்படின்னு. ஆகையினால பரம ரகசியமா இந்த விஷயத்த வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய அளவுல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிஜம். அதே மாதிரி இந்த ஜெலன்ஸ்கி சவுதிக்கு வந்தாரு, சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு, நாங்க எங்களுடைய ட்ரோன் டெக்னாலஜி உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. ரகசியமான முறையில யுஏஇக்கு வந்து முதல்ல ட்ரோன்
டெக்னாலஜி அங்கதான் கொடுத்தாரு. அந்த சிஸ்டத்தெல்லாம் அங்க வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட ட்ரோன்ஸும் அந்த ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டும் அங்க யுஏஇக்கு வந்து இறங்குச்சு. ஆனால் முந்திக் கொண்ட ஈரான் அதை தாக்கி அழித்திருக்கிறது. அப்ப ஈரானும் இந்த போர்ல ரொம்பவும் தீவிரமா இருக்கு, அதுவும் முன்னெச்சரிக்கையா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். தரைப்படை வீரர்கள் அமெரிக்கால இருந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது அரபு நாடுகளுக்குள் நுழைந்தாலே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அதையும் மீறி அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு வந்து தயாராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். தற்போதைக்கு அந்த தரைப்படை தாக்குதலுக்கான திட்டத்தை வந்து அவங்க வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போர்ல எப்படி ஏமன் ஹவுத்திகள் தானாக உள்ள வந்தார்களோ அதே மாதிரி சிரியாவை சேர்ந்த இன்னொரு ஆயுத குழு அவங்களும் இந்த போர்ல வந்து தானாமும் வந்து கலந்துகிட்டாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. லெவண்டில் ஜிந்த் அல் ஹரார் அப்படிங்கிற ஒரு ஆயுத குழு அமைப்பு, ஒரு சிறிய ஆயுத குழு அமைப்பு தான். அவங்க வந்து சிரியால வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த போர்ல நாங்க வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய தாக்குதல் எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த கோலன் ஹைட்ஸ் இருக்கு பாருங்க, அங்கிருந்து வரக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. அதே மாதிரி ஈராக்லயும் என்ன நடந்திருக்குது அப்படின்னாக்கா, ஈராக்ல இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஏற்கனவே வந்து அவங்க தங்களுடைய ஆயுத தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. இது போக ஈராக்குடைய அரசு படை, அதாவது துணை ராணுவம், அவங்களும் அந்த தாக்குதலை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா கொஞ்சம் தீவிரமான முறையில ஈராக்கை தாக்க தொடங்கி இருக்கு. இதன் காரணமா நாம இப்ப எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ராணுவமே நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிராக களத்திற்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ ஈரானும் ஈராக்கும் ஒருங்கிணைஞ்சு ஒரு தாக்குதலை இந்த இடத்துல முன்னெடுக்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நாம தெரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா கடுமையான தாக்குதலை வந்து தொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. இப்ப ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து வடக்கு பகுதியில பல பகுதிகளுக்கு உள்ளே ஊடுருவி பல இடங்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அங்கிருந்த இஸ்ரேலிய ஜியோனிஸ்டுகள், அந்த யூதர்கள் அங்கிருந்து வெளியவே போயிட்டாங்க. எந்த அளவுக்கு இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, பல காவல் நிலையங்கள் தற்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த காவல் நிலையங்களை அவங்க வந்து தங்களுடைய ஆயுத கிடங்காகவும் அலுவலகங்களாகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகுது. இந்த விஷயத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னும் பேசவே தொடங்கல அப்படின்னாலும் கூட, இஸ்ரேலை சேர்ந்த சேனல் 12 சேனல் 13 இதை பத்தி தெளிவா அவங்களே வந்து சம்பந்தமான விஷயங்களை பேசுறாங்கிறதையும் நம்ம வந்து பாக்குறோம். ஹிஸ்புல்லா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி இருக்கிறது. இஸ்ரேல் ராணுவம் கடுமையான ஒரு பின்னடைவை இந்த இடத்துல சந்திச்சிருக்கு. கேட்கலாம், இல்லையே அந்த லெபனானுக்குள்ள பல இடங்கள்ல இவங்க ஊடுருவி இருக்கிறாங்களே அப்படின்னு. அந்த இடங்கள் முழுக்க பொதுமக்கள் வாழக்கூடிய இடம். அங்க லெபனான் ராணுவம் தாக்குதலை தொடுக்கவில்லை. லெபனான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த களத்திலேயே இல்லை. ஹிஸ்புல்லாவை இவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற பேர்ல அவர்கள் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. தங்கள் கண்ணு முன்னாடியே தங்களுடைய பொதுமக்கள் கொல்லப்படுறதையும் கூட அவங்க எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல தான் இந்த இஸ்ரேல் ராணுவம் வந்து தாக்குதல் நடத்துது. ஆனா இஸ்ரேலுக்கு உள்ளே நுழைஞ்சி அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களையே வந்து தாக்குதல் நடத்தி அந்த பகுதிகளை வந்து ஹிஸ்புல்லா வந்து கைப்பற்றி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம். இஸ்ரேல் ராணுவத்துல மிக கடுமையான ஆள் பற்றாக்குறை நிலவி கொண்டு வருகிறது. பல வீரர்கள், அதாவது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை இப்ப இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரும் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, அதை வெளிப்படையாவே சொல்றாங்க, நம்ம கிட்ட ஆள் பலம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த மத குருவுக்கு யாரும் படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு இஸ்ரேல் ராணுவத்துல சேர வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு வந்து விதிவிலக்கு இருக்கு. ஆனா ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையா அவங்களுக்கு அந்த விதிவிலக்கை நீக்கிட்டு அவங்களும் ராணுவத்துக்கு வரணும் அப்படின்னு ஆர்டர் போடுங்க, இங்க ஆள் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, தவிர வீரர்கள் வந்து ரொம்பவும் களைப்பாவும் இருக்காங்க, மன உளைச்சல்லையும் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தும் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பாக்குறோம். இதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி இல்ல. ஒரு ராணுவ தளபதியே வந்து இப்படி பேசுறாரு அப்படின்னா ராணுவம் எந்த அளவுக்கு இப்ப வீக்கா இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல தெளிவா பார்க்க முடியுது. அப்ப இஸ்ரேலுக்கு உள்ள பெரிய அளவுல ஹிஸ்புல்லா தற்பொழுது ஊடுருவி கொண்டே வரக்கூடிய இந்த நிலையை பார்க்கும் பொழுதும், ஈரானுடைய தாக்குதலை பார்க்கும் பொழுதும் மிக நிச்சயமாக ஈரானுடைய தாக்குதலை ஹிஸ்புல்லா
ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரானுடைய தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு இன்னமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். தவிர ஈரானுடைய உளவுத்துறை மூலியமாக ஹிஸ்புல்லாவிற்கு ஒரு செய்தி வந்து அனுப்பப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்கா எப்பொழுது இந்த ஈரான் மீதான தரைவழி தாக்குதலை தொடங்குகிறதோ அந்த நிமிஷம் நீங்க இஸ்ரேலுக்குள்ள தீவிரமான ஒரு தரைவழி தாக்குதலை தொடங்கணும். இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த அந்த தகவல் தொடர்பையும் நீங்க வந்து துண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஹிஸ்புல்லாவுடைய போர் முறையே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க வந்து ராணுவத்துடைய தகவல் தொடர்பு அமைப்புகள் மேலதான் அவங்க வந்து தாக்குதலையே தொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து டவர் பாய்ஸ் அப்படின்னு பேரே வச்சிருக்கோம். அப்ப இந்த டவர் பாய்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ள ஊடுருவறதுக்கு முன்னாடி அங்க ராணுவத்துடைய தகவல் தொடர்பு அந்த டவர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க உள்ள நுழையிறாங்கிறத பாக்குறோம். இதை விட பல மடங்கு தீவிரமா செய்யணும் அப்படின்னு ஈரானுடைய உளவுத்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த போருடைய அடுத்த கட்டம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது. அடுத்த கட்டத்தை நோக்கி இது சென்று விட்டது. இது உலகம் முழுக்கவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கிரேட்டர் இஸ்ரேலுக்காகத்தான் இந்த யுத்தம்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் புரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். கிரேட்டர் இஸ்ரேலுக்காக தான் இந்த யுத்தம் அப்படிங்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இஸ்ரேலுடைய அமைச்சர் அந்த பென்கிர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வெளிப்படையா ஒரு காணொலியில பேசியிருக்காரு. சிரியா மேல உடனடியா தாக்குதல் தொடுக்கணும். அதோட அதிபரா இருக்கக்கூடிய ஜோலானி இருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து இவங்க வச்சிருக்கிற பேர் வந்து அகமது அல் ஷாரா. அகமது அல் ஷாரா பேரால தான் இவர் வந்து அழைக்கப்படுகிறார். இவர் வந்து ISIS உடைய முன்னாள் தலைவர், அல் கைதாலையும் இருந்தவர். இவர் வந்து இவங்களுக்கு ஆதரவாக இப்ப சிரியாவை பிடிச்சு பஜார் அல் அசாத்தை வெளியே அமைச்சதுனால இவர் நல்லவராகவும் அதிபராகவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் இந்த இஸ்ரேல் அப்புறம் அமெரிக்காவால. ஆனால் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் இவங்க உடனடியா இவங்க கைக்கு வரணும் அப்படின்னா இந்த சமயத்தை வந்து அவங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சிரிய ராணுவம் தற்பொழுது ரொம்ப வீக்கா இருக்கு. அதாவது இந்த ஜோலானி தலைமையிலான இந்த படைகள் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அப்ப இந்த சமயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பென்கிர் என்ன சொல்றாருன்னா, இந்த அகமது அல் ஷாரா வந்து கொல்லணும், அவர் வந்து நல்ல மனிதர் இல்ல கெட்ட மனிதர் அப்படிங்கிற அந்த ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா பேசக்கூடிய காணொலி வந்து வெளியாகுது. அப்ப சிரியாவின் மீது மிகப்பெரிய தீவிரமான தாக்குதலை இஸ்ரேல் எப்போ தொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இப்படி ஒரு கேள்வி வரும்பொழுது சிரியா எந்த மாதிரி நடந்து கொள்ளும் அப்படின்னும் ஒரு கேள்வி வருது. ஆக மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறதுங்கிறது மட்டும் நமக்கு வந்து தெளிவா தெரிகிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நேரம் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா ஒரு சலிப்பு வந்துருங்கிறதுனால நம்ம வந்து அடுத்த பதிவுல இது சம்பந்தமான சில விஷயங்களை பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து விடுங்க. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.